ஹலோ கைஸ், நான் அவங்க மேனேஜ் கேமரா பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வருதா லைஃப் மோட்டோ பிளாகிங். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாங்காடுலேருந்து குன்றத்தூர் அந்த ரோட்டில் இருக்கோம். எங்கள் அம்மாவை கோவிலுக்கு நான் எப்பவும் போல் குன்றத்தூர் வரைக்கும் சும்மா அப்படியே ரைட் மாதிரி போயிட்டு அப்படியே திருப்பி அவங்கள பிக்கப் பண்ணிப்பேன். இன்றைக்கி நம்ம அப்படி தான் போக போகிறோம். நடுவில் என்னென்ன நடக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ரோடு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மாதிரியே இருக்காது. சென்னையிலேருந்து வேறு எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கும் இந்த ரோடு. ஸோ மறக்காமல் பாருங்கள் ஃபுல்லாக. அண்ட் சில கிளிப்ஸ்லாம் ஒரு நார்மல் வீடியோவாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் என்ன வீடியோ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அண்ட் எப்போ வரும்னு தெரியல. ஏன் பார்த்திங்கன்னா நான் வீடியோ பண்ணுறதில்ல, அவ்வளோதான். அதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ரீசன் ஒன்றும் இல்லை, வீடியோ பண்ணுறதில்ல. நான் எவ்வளோ போட்டாலும் ரீச்சே ஆக மாட்டேங்குதா. டெய்லி வீடியோ போட்டுருந்தேன். இப்போது வாரத்தில் ஒரு வீடியோ போடுறேன், அவ்வளோதான். ஸோ பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. டெய்லி போட்ட வீடியோ வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் போட்ட வீடியோ. எல்லாரும் நிறைய பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வியூஸ்லாம் போகுது. கேர்ள்ஸ்க்கெலாம் மெயினாக வியூஸ் பங்கமாக போகுது. நம்மளுக்கு எதுவும் போகல, பரவாயில்ல. பையனாக பிறந்தால் இதெல்லாம் புலம்புறோம் காலையிலேயே. நான் இன்னும் தூங்கலை கைஸ். நான் எப்படி சொல்கிறது, நான் நைட்டு தூங்கிட்டேன்னா காலைல எழுந்திக்க மாட்டேன். அதனால தான் நான் தூங்காமல் இருந்தேன். கூட்டின்னு போய் விட்டு இப்போது 7 மணி 8 மணிக்கு தூங்கினா ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு அப்படி எழுந்திரிச்சிட்டு திருப்பியும் எப்பயும் போல் நான் என் ஃபோன் வர கோளாறு ஆகிடுச்சு. நான் இம்போர்ட் பண்ணுறேன். மெமரி கார்டில் கேலரியில் போய் பார்த்தா கோப்ரோன்ற ஆப்ஷனே காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி, ரீஸ்டார்ட் போட்டு விட்டு வந்திருக்கேன். அது ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரியல. ஒர்க் ஆச்சுன்னா சந்தோஷம், இல்லாட்டி அது ஒரு தலைவலி. சரி, நான் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தான் அந்த பிரியாணி வீடியோ, வெட்டிங் வீடியோ, ஆனஸ் வீடியோவும் போட்டிருக்கு. எடிட் பண்ணுறதுக்கு தான் நான் இம்போர்ட் பண்ணலான்னு பார்த்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டா அது ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் இம்போர்ட் ஆகி முடியும். சரி, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடலாமேன்ட்டு போட்டால் வரவே இல்லை. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டு வந்துட்டுக்கிறேன். சார்ஜ் ஏறின அப்புறம் தான் பார்க்கணும் நான் கரண்ட்டு, இல்லாட்டி எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒரு காலில் கட்டுமா கைஸ், காலில் கட்டுமா. அது இனி ரொம்ப சீக்கிரம் வந்தான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக இந்த சைடு வரப்பெல்லாம் சன் ரைஸ் ஆகிடும். ஒரு வேளை மேகம் மூட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் மந்த்து கோயம்புத்தூர் போகிறேன். ஸோ அதோட விளாக் வரும் நெக்ஸ்ட் மந்த்து. அண்ட் ஜூலை ஆகஸ்ட்டில் நான் ரொம்ப நாள் போகணுன்னு நினச்ச இடத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டிருக்கேன். அது எப்படி என்ன கதை தெரியல. ஸோ நடந்தால் நல்லாயிருக்கும். இதில் என் ஃப்ரெண்டு வரேன்னா வேறு யாருன்னா ஒரு 4 பேர் போனால் ஃபன்னாக இருக்கும் கைஸ். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு நான் அவனே வருவானா டவுட்டு தான். நான் கன்ஃபார்மு அவன் ஒருத்தன், அப்புறம் ஒரு 2 பேர் யாருன்னா கூப்பிட்டுக்கணும். யார் வருவான்னு கேட்டு போனால் இவ்வளோதான். ஒரு இந்தியாவுக்குள்ளே தான். அது ஒரு சரியான எப்படி வரான் பாருங்கள், சரியான ஸ்பாட்டு. போயிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது ஏறுறதுனா செம்ம ரிஸ்க்கு. ஐயோ, நான் சொல்லிட்டேனே, கிளூ கொடுத்துட்டேனே. சரி, நான் அந்த ஒரு மாதிரி நம்ம தமிழ்நாடு கிடையாது, கேரளா கிடையாது, அதர் ஸ்டேட்டு தான். நம்ம போயிட்டு பாஸ் பண்ணுறோம், வரோம். நான் இன்னும் மைக் வாங்கலை கைஸ். மைக் வாங்க கைஸ். நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டோம்ல, இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஒரு மாதிரி கேவலமாக இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அந்த ஏடிஎம்க்கு தான் வந்திருக்கோம். நான் வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சரியான மாற்றம். பார்த்தீங்கன்னா ஏடிஎம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கானுங்க. சும்மா நம்மளோட கார்டு சும்மா நான் சந்தேகப்படாது. பார்த்தீங்களா,
நம்மளோட வீடியோக்கும் பவர் இருக்கா பார்த்தீங்களா, க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ பட்டா இந்த ஏஎஸ்பி எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக குன்றத்தூர் 4 ரோடு பக்கத்து ரைட் சைடில் மாங்காடு போகிற ரூட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே ஹெச்பி பங்க் இருக்கும். ஸோ நம்மளோட வீடியோக்கும் பவர் இருக்குதுன்னு இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சிட்டானுங்க கைஸ். நான் வேணால் அந்த ரீல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். சரி, ஐ மீன் ஷார்ட்ஸு போட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸில் இந்த மாதிரி எவ்வளோ கேவலமாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு போட்டு கரெக்டாக ஒரு வாரம், போன வாரம் போட்டேன். அப்படியே இந்த வாரத்தில் வந்து அப்படியே டோட்டல் சேஞ்சு, அப்படியே க்ளீனாக வச்சுருக்காங்க ஏடிஎம். இந்த மாதிரி தான் கைஸ், மாற்றம் நம்ம தான் கொண்டு வரணும், தானாக மாறாது, புரிஞ்சுக்கோங்க. ஐயோ ஒரே சந்தோஷமாக இருக்குது. நம்மளால் ஒரு 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 இடம் வந்துட்டு சுத்தமாக இருக்குல்ல, இது சும்மாவா? மாசா கெத்தா கேப்டனா அந்த மாதிரி நான் வெளிலேருந்து பார்த்தேன். என்ன அது இந்த ஏடிஎம் க்ளீனாக இருக்கேன்ட்டு ஒரு டவுட்டோடு உள்ளே போனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஏடிஎம்லாம் தொடச்சி வர வச்சுருக்காங்க. இப்போ அப்புறம் ஏடிஎம்மில் எடுக்க வரவங்களுக்கு எதனா டிசீஸ் வந்துடும், அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நன்றி கைஸ். நம்மளோட சேனல் வழியாக ஒரு இடம் வந்து க்ளீனாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. என் சேனல் எல்லா சேனல் பார்த்திங்கன்னா வேர்ல்டு கேமரா, நான் வந்துட்டு எல்லா கண்டென்ட்டுமே போடுவேன். அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், அப்புறம் அது பகிர்ந்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். ஓகே, நான் வேறு இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். இப்போது நம்ம வந்துட்டு கரெக்டாக ஓஆர்ஆர் சர்வீஸ் ரோட்டில் இருக்குது. நான் எப்போ ஹைவே கிட்டே வந்தால் இல்லை டோல்கேட் கிட்டே போனாலும் எனக்கு வந்துட்டு என்ன தோணும்னா, நாங்கள் ரைட் போவோம்ல, பைக் ரைடு அடிக்கடி போவோம். ஸோ அதோட ஞாபகம் தான் வரும். கரெக்டாக நான் ரைட் பண்ணி 1 வருஷம் மேலே ஆகிடுச்சு. கரெக்டாக 1.5 வருஷம் 2 வருஷமாக என்னன்னு தெரியல. ஆமாம், கரெக்டாக வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேலே தான் ஆகிருக்கும். கடைசியாக கோயம்புத்தூருக்கு போனேன் பைக்கில் இங்கேருந்து. ஆமாம், அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போனேன்னு நினைக்கிறேன், தெரியல. ரைடு போய் ரொம்ப நாளாக எப்போ வந்தாலும் அப்படி நம்ம பைக் ரைடு போடுது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும் கைஸ். பைக் ரைடு வந்துட்டு ஜாலியாக இருக்கும். ஆனால் பில்லியன் வச்சு ஓட்டக்கூடாது, ஏன்னா பில்லியனுக்கு வந்துட்டு பின்னாடி கிழிஞ்சிரும். சோலோவாக போனோம், அதுவும் 2-3 ஒரு சோலோவாக நீங்கள் மட்டுமே போகலாம், இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாம். ஆனால் தனித்தனி பைக்கில் போகலாம். பில்லியன் வேணால், பில்லியனுக்கு ரொம்ப கஷ்டம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். அதனால தான் எனக்கு ஹைவே வந்தாலே அந்த ஞாபகம் வந்துடும், எப்படா நம்ம திருச்சி ரைட்லாம் போவோம் அப்படின்ட்டு. போவோங்க, ஃபியூச்சரில் போகலாம். இப்போது வேலை மட்டும் கிடச்சிதுன்னா வச்சுக்கிங்களேன், வேலைக்கு போயிட்டு முதல்ல ஃபோன் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பைக் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரைடு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 1K சப் வரணும். இப்போ நம்ம 930 சம்திங் இருக்கும். 1K சப் வந்தால் நீங்களே 4000 பேர் பார்த்துருங்க. 4000 பேர் பார்த்துட்டிங்கன்னா சப்பு தானாக ஏறும். நீங்கள் அந்த 4000 பேர் தான் பார்க்கணும், அதான் மேட்ரு. இப்போ நான் எப்போ ஆரம்பித்தேன்னா, அடுத்த அதாவது கம்மிங் ஜான்குள்ளே நம்ம 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரணும், இல்லைன்னா கஷ்டம். புரியுதா? எனக்கு உங்களுக்கு புரியுதா? மற்றல என்னடா அதாங்க சொல்ல வந்தேன். நம்ம என்ன சொல்ல வந்தேன், 4000 வாட்ச் ஹவர்ஸ் தொட்ட அப்புறம் நம்ம சேனல் எங்கேயோ போகும். அது அப்புறம் நான் வந்துட்டு நிறைய பிளான் இருக்குது, நிறையா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நிறையா செய்யலான்ற ஒரு கனவுகள் இருக்குது. அதெல்லாம் நினைவுகள் ஆகிறதுக்காக நீங்கள் தான் போராடணும். என்னால் வீடியோஸ் தான் போட முடியும், அது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் எதுவும் இல்லை. நானும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன், யாரும் பண்ண மாட்டீங்க. ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எனக்கு ஒரு 60% எனக்கு நல்லது தான், 40% உங்களுக்கு நல்லது. 50-50னா நீங்கள் என்னடா ஏமாத்துறதுன்னு வச்சுங்க, அதனால் 60-40 வச்சுக்கலாம்.
நான் ஓகேவா? ஓகே தான்.